இந்த காம்போ திருப்பி ஏன்னா 20 வருஷம் ஆச்சு இவங்க பண்ணேன். திருப்பி இந்த படம் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சொல்லும்போது இந்த காம்போ எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது செம்மையாக இருக்கும் அப்படின்னாங்க. எப்படி தலைவன் தலைவியில் வந்து விஜய் சேதுபதி நித்யா மேனன் அப்படின்னு சொல்லும்போது ஆர்வம் அதிகமாச்சோ அதை விட இதில் அதிகமாக சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க அசிஸ்டன்ட்ஸ். அப்புறம் ஃபஸ்ட்டு ஊர்வசி மேம்கிட்ட தான் போய் கதை சொன்னேன். அவங்க சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த கதையை. அவ்வளவு ஒரு ஒரு கதை சொல்லும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே இது வந்து கன்ஃபார்மாக ஹிட் ஆகும் அப்படின்னு. அடுத்து ஜெயராம் சார்ட்ட சொன்னேன். ஃபஸ்ட் ஸ்டாப் கேட்கும்போதே ஊர்வசி தான் பண்ணுறாங்கல்ல, ஏன்னா அவங்க பண்ணாதான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னா. இல்லை சார் அவங்கள்ட்ட ஓகே பண்ணிட்டு தான் உங்கள்கிட்டயே வர்றேன் அப்படின்னோடனே அங்கேயே ஓகே பாதி கதைக்கு மேலே கேட்கல, நீங்கள் ஐடியாவை எனக்கு சொல்லுங்கள் போதும் தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா 2 பேர் காம்போவில் வந்து நிறைய டைரக்டர்ஸ் நிறைய கதைகள் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க இதை வந்து சூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து முதல் நாள் வந்து சாருடைய பிறந்த நாளில் தான் ஆரம்பித்தான். அதுவே வந்து ஒரு இதுவாக இருந்தது. ஒரு பெரிய மாலையோடு தான் ஒரு மங்களகரமாக அந்த படத்தை ஆரம்பித்தோம். என்றைக்கு இதை ஆரம்பித்தோமோ அன்னையிலிருந்து படம் முடிக்கிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே எடுத்த ஒரு படம் அப்படின்னா இதை சொல்லலாம். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் லைஃபு, ஒரு சாதாரண ஃபேமிலி, ஒரு சின்ன வீடு தான், அந்த வீட்டுக்குள்ளே தான் இந்த படத்தை எடுக்கணும். ஆனால் அதை வந்து அந்த டயத்தில் வந்து பயங்கர வெயில், அதுலேயும் பத்தாவதுக்கு எங்கள் கேமராமேன் பிளாக் கிளாத்தை போட்டு வீட்டையே மூடிடுவாப்பில், வெளிச்சம் கூட வெளில தெரியாது. ஆனாலும் அதுக்குள்ளே அந்த டயத்தில் வைரல் ஃபீவர் வந்து பயங்கரமாக பரவிக்கிட்டு இருந்தது. எதுவுமே தெரியாமல் சந்தோஷமாக எடுத்தோம் அப்படின்னா இவங்க ஒவ்வொருத்தருடைய நடிப்பு தான். ஜெயராம் சார் பண்ணும்போது ஊர்வசியமாக சிரிச்சிருவாங்க. அதனால் இந்த பக்கம் ஷாட் வச்சா சார் வந்து கண்ணை முடிக்குவார், ஏன்னா அவங்க நடிக்கிறத பார்த்து சிரிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக. அந்த பக்கம் ஷாட் வைக்கும்போது ஊர்வசியமாக கண்ணை முடிக்குவாங்க, ஏன்னா சார் ஏதாவது வேணுமே ஒரு குசும்பா ஒன்று பண்ணி விட்டுருவார், அவங்க பயங்கரமாக சிரிச்சிருவாங்க. இவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தோம்னா இந்த பொண்ணுங்க 2 சிரிச்சிருவாங்க. ஸோ சிரித்து ரசித்து எடுத்த ஒரு படம் தான் பரிமளா அண்ட் கோ. அடுத்து மிஸ்கின் சார் வர்றாரு. அவர் வந்தவொன்னா அது இன்னும் அளப்பறையாக மாறுது. அப்புறம் அதுக்குள்ளே பத்தாவதுக்கு யோகி பாபு, அப்புறம் சாண்டி மாஸ்டர், எல்லாருமே இந்த படத்துக்குள்ள வந்து நான் எடுத்ததுலேயே ரொம்ப ஒரு குயிக்கான ரொம்ப ஸ்பீடான படம்னு சொல்லலாம், ஆனால் ஒரு குவாலிட்டியான படம்னு சொல்லலாம். ஊர்வசி அம்மா தான் சொன்னாங்க, மலையாளத்தில் தான் வந்து பக்காவாக பிளான் பண்ணி ஒரு 45-50 நாளுக்குள்ள ஒரு நல்ல படத்தை எடுப்பாங்க. எனக்கு வந்து மலையாள படம் எடுத்தது மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க பாண்டியராஜ் அப்படின்னாங்க. எனக்கு அதுவே பெரிய பாராட்டாக இருந்தது. அப்படி பிளான் பண்ணி எடுத்ததுக்கு முக்கிய காரணம் ஜெயராம் சார், ஊர்வசி மேம், இந்த டீம் எல்லாருமே பக்காவாக. அதே மாதிரி என் ப்ரொடியூசர் தமிழ்குமரன் சார், சுபாஸ்கரன் சார் சப்போர்ட்டு. ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். இது ஒரு நல்ல மிடில் கிளாஸுக்குள்ள நடக்கிற ஒரு, இங்கே எப்படி உங்களுக்கு திருஷ்யமோ அந்த மாதிரி அந்த மூடு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் திருஷ்யமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு தான் நாங்கள் அது பதிலே சொல்லிட்டோம். படத்துக்குள்ள அந்த 2 ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம். இது டோட்டலாக ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த வேர்ல்டு வேறு மாதிரி இருக்கும். என்னென்னா இந்த படம் ஒரு த்ரில்லர் அப்படின்னா அது எல்லாமே சீரியஸாக போகும். நாங்கள் இந்த படத்தை வந்து ஒரு த்ரில்லரை படம் ஃபுல்லாக ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு டார்க் காமெடிக்குள்ளே எவ்வளவு சிரிக்க வைக்க முடியுமோ தேட்டருக்குள்ளே அவ்வளவு ட்ரை பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் வந்து நீங்கள் வெளில வரும்போது அடிப்பொலி அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி இருக்கும்னு நம்புகிறோம்.